41 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. அதுக்கு டைரக்டா விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னா அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் வர்றாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா எப்படி வர்றாரு, எப்போ வர்றாருங்கிறத நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நிர்வாகிகள் அதை எப்படி சாதகமா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் சென்னையில இருந்து கிளம்பும்போது இவ்வளவு கூட்டம் இருக்கும், இவ்வளவு பரபரப்பா இருக்கும் அப்படிங்கிற வந்து நினைச்சு பார்த்துக்க முடியுமா சொன்னா? நான் என்ன சொல்றேன், இந்த நிர்வாகிகள் வந்து அவங்களோட பவரை, அதாவது தான் வந்து இங்க வந்து எவ்வளவு செல்வாக்கோட இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அவ்வளவு கூட்டத்தை கூட்டி அவ்வளவையும் ஆர்கனைஸ் பண்ண தெரியாம பண்ணி பல விஷயங்கள் நடந்து இதுல திமுகவோட சதிகள் இருக்கா இல்லையாங்கிறது வந்து கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கும் திமுக கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல வந்து நான் உள்ள போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம யோசிக்கலாம், செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து அங்க இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், பண்ணாமையும் இருந்திருக்கலாம். பண்ணியிருக்காங்க பண்ணல அப்படிங்கிற பல டிபேட் வந்து போயிருக்கு.